இங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தனை நோக்கி ஒரு காட்டெருமை கூட்டம் வேகமா படையெடுத்து வந்துட்டு இருக்குது. அந்த கூட்டம் அவனை நெருங்கி வந்துட்டதால அந்த பையனும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு அப்படியே கண்ணு மூடிட்டு அங்கேயே உட்கார்றான். ஆனா சடனா அந்த காட்டெருமை கூட்டம் அப்படியே விலகி போகுது. அவனை எதுவும் செய்யல. அப்பதான் அந்த காட்டெருமை கூட்டத்தோட தலைவர் அவனை பாதுகாக்குதுன்னு உணர்றான். எல்லா காட்டெருமைகளும் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த தலைவர் காட்டெருமையும் அங்க இருந்து போகுது. அப்பதான் அவனுக்கு தன்னால அனிமல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியற சக்தி இருக்குதுன்னு தெரியுது. அந்த சக்தி கிடைச்சதுக்கு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே காட்டுல அவன் லயன் கிங்க மீட் பண்ணுனதுதான் புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு அவன் அந்த சிங்கத்தை பார்த்ததும் அதை துன்புறுத்த கூடாதுன்னு அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை மெல்ல கீழே வச்சிடறான். அந்த பையனோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு சிங்கமும் அமைதியாகுது. ஆனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அவனோட அப்பா அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணிடுறாரு. இதனால அந்த சிங்கம் காயப்பட்ட கோபத்துல அவரோட பையன் மேல பாஞ்சு அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போயிருது. அந்த பையன் இறந்து போயிட்டோம்னு நினைச்ச டைம்ல அந்த சிங்கத்தோட ரத்த துளி ஒண்ணு அவனோட ஜீன் கூட மிக்ஸ் ஆகுது. அதனால அவனோட உருவம் மாறுது. ஆச்சரியமா அவனும் உயிர் பழிச்சிடுறான். அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் வீட்டோட சுவர்ல அந்த சிங்கத்தோட தலையை பார்த்ததும் பயங்கரமா கோபப்படுறான். அன்னைக்கு நைட்டே அவனோட அப்பா கூட பயங்கரமா சண்டை போடுறான். அதனால அப்பவே வீட்டை விட்டு வெளியேற முடிவு பண்றான். அப்போ தெரியாம ரூஃப் எட்ஜ்ல இருந்து தவறி விழுந்துறான். ஆனா அவனுக்கு எந்த காயமும் ஏற்படல. அவனோட திறமையை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு அம்பை லேசா த்ரோ பண்றான். ஆனா அது 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகுது. அவனோட ஸ்பீடு இப்போ ஒரு சீட்டாக்கு ஈக்குவலா இருக்குது. அவனோட ஜம்பிங் டேலண்டும் மனுஷங்களை விட ரொம்ப அதிகமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்போ திடீர்னு அந்த காட்டுல ஒரு கன் ஷாட் சவுண்ட கேட்கான். உடனே ஸ்பீடா ஒரு மரத்துல ஏறி அவனோட கழுகு பார்வையால பல கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹண்டர் ஒரு காட்டெருமையை வேட்டையாடுறத பாக்குறான். அதை பார்த்ததும் மின்னல் ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு ஓடி போறான். அங்க போய் பார்க்கும்போது ஒரு டைம் அவனோட உயிரை காப்பாத்தின அந்த காட்டெருமை தலைவரை அந்த ஹண்டர் கொடூரமா கொண்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அதை பார்த்ததும் அவனோட ஹார்ட்ல கோபம் பயங்கரமா வெடிக்குது. அப்போ அந்த ஹண்டர் டீம்ல ஒருத்தன் அவன் அங்க இருந்து போக சொல்லி மிரட்டி அவனை நோக்கி துப்பாக்கியால எய்ம் பண்றான். அவனால இப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே அவனோட கத்தியை எடுத்து அந்த ஹண்டரை கொன்னுடுறான். அந்த 2 ஹண்டராலையும் கூட அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல. அன்னையில இருந்து அந்த அப்பாவி காட்டு மிருகங்களை பாதுகாக்க முடிவு பண்றான். அப்படியே 16 வருஷம் போகுது. அவன் இப்போ வேட்டைக்காரர்களே பயப்படுற அளவுக்கு வந்திருக்கான். ஒரு நாள் அவன் காட்டு விலங்குகளை பாதுகாக்கிற வேலையில இருந்த டைம்ல அவன மாதிரியே உருவம் மாறுகிற சக்தி கொண்ட ஒரு காண்டமிருக மனுஷனா பாக்குறான். அவனோட பவர் இப்போ ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற பவரை விட அதிகமா இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.